தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உள்ளதாக. இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த நாளுக்காக நாம் இறைவனை துதிப்போமாக, ஸ்தோத்திரிப்போமாக. बात करेंगे. நம்முடைய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். हमारा प्रभु जो है वो भला है. நமக்கு அவர் இறங்குகிறார். हम पर तरस खाता है. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உள்ளதாக. प्रभु के नाम की महिमा हो. அவர் நல்லவராக இருக்கிறதினாலே தம்முடைய ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்து வருகிறார். वो भला है इसलिए अपने लोगों के जिंदगी में भलाई करता है. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மை செய்து வந்தார், இனிமேலும் செய்ய போகிறார். हमारे जिंदगी में प्रभु ने अब तक भलाई की और आगे भी करते रहेंगे. நாம் அவரை நம்பியிருப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாகும். हाँ, हम उस पर भरोसा करना एक बहुत ही बड़ी बात है. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो. எப்பொழுதும் கர்த்தருடைய வேத வார்த்தை இறை சமூகத்திலே நாம் தியானிப்போமாக. अब हम प्रभु का वचन को उसके सम्मुख में याद करें. நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திறந்து सब ने पवित्र बाइबल खोले. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் प्रेरित पौलुस தீமோத்தேயுவுக்கு எழுதின 1ஆம் நிருபம் तीमुथियुस को लिखी हुई पहली खत 6ஆம் அதிகாரம் पहले अध्याय के 12வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். 6 अध्याय के 12वां वचन को कोट कर पढ़े. 1 தீமோத்தேயு 6:12. पहला तीमुथियुस 6:12. फर्स्ट तीमुथी 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்லறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாதாக. के नाम की महिमा हो. இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் விசுவாசத்தினால் மீட்பை பெற்ற தீமோத்தேயுவுக்கு அது இப்படி எழுதுகிறார். यहाँ पर आके प्रेरित पौलुस आके तीमुथियुस को जो आके छुड़ा गया उसको ये खत लिखता है. தீமோத்தேயுடைய பெற்றோர்கள் கலப்பு जातियनराக இருந்தார்கள். इसके जो माँ बाप जो है कि उन्होंने आके दूसरे जाति से आए हुए हैं, उन्होंने शादी की. தீமோத்தேயுடைய தாயின் வழி யூத வழியாக இருந்தது. उसकी माँ एक यहूदी थी அவருடைய தகப்பனார் கிரேக்கனாக இருந்தார். और उसका बाप जो है वो के यूनानी था. இந்த தீமோத்தேயு என்றதாவது இந்த நாமமானது ஒரு கிரேக்க பெயராகும். ये तीमुथियुस जो नाम है यूनानी नाम है. ஆனால் இந்த தீமோத்தேயு ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளவும், लेकिन ये तीमुथियुस जो है ये प्रभु के बारे में जानना, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மூலமாக சுவிசேஷத்தினால் மீட்பை அடைந்தவராக இருக்கிறார். और प्रेरित पौलुस के खुशखबरी से इस प्रकार प्रभु यीशु का वो छुटकारा उसने पाया. பின் நாட்களிலே இவர் ஒரு பெரிய பிராந்தியத்தின் பிஷப்பாக மாறினார். और उसके बाद आके एक बड़ा बिशप बना एक शाखा का. இந்த தீமோத்தேயு வாலிபனாக இருந்த காலத்திலே ये तीमुथियुस जो है ये जवान था அவரை குறித்து எழுதுகிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. और उसको ये लिखता है कि विश्वास की अच्छी कुश्ती लड़, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், और हमेशा जिंदगी पर कब्जा कर. அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், जिसके लिए तू बुलाया गया था. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவமாய் இருக்கிறாய் என்று சொல்லி இங்கு எழுதுகிறார். और बहुत से गवाहों के सामने अच्छा इकरार किया था. என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்கியத்தின் முதல் பகுதி. प्रभु यीशु जो हमको जो देने वाला इस वचन का पहला भाग, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். विश्वास का एक अच्छा कुश्ती हम लड़ना चाहिए. விசுவாசத்தின் நல்ல போராட்டம், विश्वास का अच्छा कुश्ती. விசுவாசத்திற்கு விரோதமாக பல தீய சக்திகள் போராடி வருகிறது. कई जो बुरी रूह जो है ये विश्वास के खिलाफ आके युद्ध करती है. இது ஒரு புதிய காரியம் அல்ல, இது ஆதி முதல் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு தீமையாகும். ये कोई नई बात नहीं है कि सिलसिला से होती आ रही है. தேவனுடைய விசுவாசம், ஆண்டவருடைய விசுவாசத்துக்கு விரோதமாக சத்ருவானவன் ஆதி முதல் அவன் போராடி வருகிறான். शुरुआत से ही प्रभु के लोगों पर जाके इस प्रकार विश्वास पर अगर शैतान आके हमारा दुश्मन हमला करते आ रहा है. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதா அது நீங்களும் அது நானும், प्रभु के लोग आप और मैं விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். विश्वास का अच्छी एक कुश्ती हम लड़ना है. பொதுவாக अनेகர்கள் வாக்குவாதம் செய்யவோ, आम तौर पे कई लोग के बहस करना, சண்டையிடவோ,
लड़ाई झगड़ा करना, இல்லை என்றால் ஏதாவது மற்ற ஏதாவது காரியங்கள் ஏதாவது செய்யவோ விரும்புகிறது இல்லை. दूसरा और कुछ करना वे चाहते नहीं, पसंद नहीं करते பொதுவாக हैं। இது ஒரு நல்ல ஏதாவது ஒரு பழக்கம், ஒரு நல்ல காரியம் தான். एक अच्छी आदत है, अच्छी बात है। ஆகிலும் இங்கே ஏதாவது ஆண்டவருடைய வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், लेकिन यहाँ पर बाइबल में क्या लिखी है? விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டும் என்று சொல்லி ஏதாவது ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. विश्वास के लिए हम अच्छी कुश्ती लड़ना है। விசுவாசத்தை அழித்து போடும்படியாக சத்ருவானவன் ஏதாவது பல திட்டங்களை ஏதாவது தீட்டிருக்கிறான். शैतान है कि कई मंसूबे बांधता है कि हमारे विश्वास को कैसा भी आके नुकसान कराए। நம்முடைய விசுவாசமும் ஏதாவது அழிக்கப்பட்டு போகும்படியாக சத்ருவானவன் ஏதாவது நம்மோடு போராடி வருகிறான். हमारा विश्वास मिटने के लिए शैतान कई मंसूबे, कई चाल चलता है। அதனால் நாம் எதற்காக நாம் போராட வேண்டும்? लेकिन किसके लड़ना है हम? எவ்விதத்திலும் நீங்கள் ஏதாவது ஒரு போராடித்தான் வாழ்க்கையில் ஏதாவது நீங்கள் ஏதாவது வெற்றி அடைகிறீர்கள். किसी भी तरीके से एक लड़ते हुए, संघर्ष करते हुए ही हम अकेले जिंदगी में कामयाब होते हैं। நம்முடைய ஏதாவது வேலையாக இருக்கட்டும், हमारा काम हो, நம்முடைய ஏதாவது குடும்பமாக இருக்கட்டும், हमारा परिवार हो, நம்ம என்ன செய்தாலும் हम जो भी करें, எல்லா ஏதாவது நேரங்களிலும் எல்லா விதத்திலும் நமக்கு ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கிறது. हर एक कार्य में, हर एक बात में एक संघर्ष है। அந்த போராட்டத்தை குறித்து வேதம் ஏதாவது ஒன்றும் சொல்லவில்லை. उस लड़ाई के बारे में, संघर्ष के बारे में नहीं कहता। விசுவாசத்திற்காக ஏதாவது போராட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். विश्वास के लिए तुम अकेले लड़ाई लड़ो। விசுவாசத்திற்காக நாம் யுத்தம் செய்ய வேண்டும். विश्वास के लिए हम अकेले लड़ाई लड़े। தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விசுவாசத்தை நாம் பாதுகாக்கும்படியாக, विश्वास जो प्रभु ने हमें दिया है उसे महफूज रखने के लिए, அதற்காக நாம் போராடி நாம் ஏதாவது ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். उसका लड़कर उसमें हम जीतना है। சத்ருவானவன் ஏதாவது முறியடிக்கப்பட்டு அவன் ஏதாவது ஓட வேண்டும். दुश्मन के हार मानना है। நீங்கள் எதற்காக நீங்கள் ஏதாவது யுத்தம் செய்ய இருக்கிறீர்கள்? अब किस लिए लड़ रहे हैं? விசுவாசத்திற்காக நீங்கள் போராடுகிறீர்களா? विश्वास के लड़ते हैं क्या? நீங்கள் விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். प्रभु कहता है कि विश्वास के लिए हम लड़े। விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, विश्वास की अच्छी कुश्ती लड़ी, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், हमेशा की जिंदगी पर कब्जा कर। என்று இங்கே ஏதாவது பவுல் எழுதுகிறார். पौलुस लिखता है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। ஆதி அப்போஸ்தலர்கள், आदि प्रेरित, அவர்கள் விசுவாசத்திற்காக போராடினார்கள். बोले विश्वास के लिए वे के लड़े। அவர்களுடைய விசுவாசத்தை அழித்து போடும்படியாக பல ஏதாவது தீய சக்திகள் ஏதாவது எழும்பிட்டு, बुरी आत्माएं कि उनके विश्वास को मिटाने के लिए उठे। அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, தொடர்ந்து ஏதாவது சரித்திரங்களில் ஏதாவது காலங்களிலே விசுவாசத்தை அழித்து போடும்படியாக சத்ருவானவன் போராடி வருகிறான். इतना नहीं, हम तारीख में भी या इतिहास में भी देखते हैं कि कई लोगों का विश्वास आके मिटाने के लिए शैतान है कि ऐसा चाल चलता है। சாத்தான் எப்படி போராடுகிறான் என்றால், शैतान कैसा लड़ता है? மனிதர்கள் மூலமாக தான் போராடுகிறான். மனிதர்களுக்கு விரோதமாக நாம் விசுவாச போராட்டம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். विश्व के इंसान के द्वारा ही कि ये लड़ाई लड़ता है और हम भी इनके खिलाफ लड़ना है। ஏனென்றால் ஆதி திருச்சபையிலே आदि कलीसिया में தவறான விசுவாசிகள் தான் இருந்தார்கள். एक बुरे विश्वासी भी ஆதி थे। திருச்சபையில் ஏதாவது முதலதாவது அந்த கூட்டத்தார் யாராக இருந்தார் என்றால், आदि कलीसिया में जो लोग जो कौन थे? யூதர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பு பெற்ற யூதர்கள் தான் இருந்தார்கள். यीशु विश्वास करके जो आके उसके कलीसिया में यहूदी थे। அப்போஸ்தலர்கள் எல்லோரும் யூதர்களாக இருந்தார்கள். प्रेरित सब यहूदी थे। பவுல் யூதராக இருந்தார். पौल यहूदी था। எருசலேம் சபை முழுவதும் யூதர்களாக தான் இருந்தார்கள். यरूशलेम के तमाम यरूशलेम में यहूदी विश्वासी थे। யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால், यहूदियों ने क्या किया? புறஜாதிகள் ஏதாவது சபைக்குள்ளாக வரக்கூடாது. गैर कौम के लोग कलीसिया में नहीं आना। அவர்கள் அசுத்தர்கள், वे लोग अशुद्ध हैं, அவர்கள் ஏதாவது தீட்டுப்பட்டவர்கள், वे लोग के अशुद्ध है, அவர்கள் ரட்சிப்பை பெற முடியாது என்று वो சொல்லி उद्धार नहीं पा ஒரு सकते। தவறான உபதேசத்தை ஏதாவது பரப்பி कई गलत उपदेश को उन्होंने फैलाया। அவர்கள் அப்படி கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்றால் अगर ऐसा मसीह बनना है तो அவர்கள் சுன்னத்து பண்ண வேண்டும், वे लोग कतना करना है, விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் कतना करना है, सरकमसाइज என்று करना ஏதாவது है। வாதாடி அங்கே ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ऐसा இருந்தது. बड़ी बहस हुई करके हम देखते हैं। அப்போஸ்தலர்கள் ஏதாவது இதுக்கு விரோதமாக ஏதாவது போராடினார்கள். प्रेरित उनके खिलाफ தேவனுடைய நாமத்திற்கு खड़े மகிமை रहे। உண்டாதாக. தீய சகோதரர்கள், बुरे भाई, நம்முடைய தீய சகோதரர்கள் हमारे बुरे भाई தேவனுடைய சத்தியத்தை ஏதாவது அழித்து போடும்படியாக ஏதாவது காலம் ஏதாவது உண்டாயிருக்கிறது. कलीसिया के जो प्रभु के सच्चाई को मिटाने தேவனுடைய चाहते हैं। பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஏதாவது தீய சகோதரர்களை விட்டு ஏதாவது நாம் ஏதாவது வெளியேற हम வேண்டும். बुरे भाइयों से आके किनारा करें। இந்த தீய சகோதரர்கள் சபை ஏதாவது நாசப்படுத்த ये முடியாது, बुरे भाई आके जो कलीसिया को சபையை तबाह करना அழித்து चाहते हैं, போடும்படியாக திட்டமிட்டிருக்கிறார்கள்.
இது कलिशुको- சாத்தானுடைய பெரிய தந்திரமாகும். कलिशु को मिटाना चाहते, ये शैतान की बड़ी चाल है। இவர்கள் என்ன செய்கிறார்கள் ये என்றால், क्या करते हैं? இவர்கள் ஏதாவது சிலர்கள் ஏதாவது சபையை விட்டு ஏதாவது நீக்குவது, कुछ कलिशु को दूर करना, அநேகரை ஏதாவது சபைக்கு வருவதை தடை செய்வது, कुछ को कलिशु में आने में रोकना, இல்லை என்றால் ஜனங்களை ஏதாவது या பிரியப்படுத்துவதற்கு लोगों को पसंद करना, அவர்கள் மனம் திரும்பாமல் ஏதாவது இருந்தும், उनको तौबा नहीं करवाते, அவர்கள் சுத்திகரிக்கப்படாமல் இருந்தும், शुद्धिकरण भी नहीं करते, அவர்கள் ஏதாவது முக்கியமான ஏதாவது சாக்கிரமந்துகளிலே ஏதாவது பங்கு பெறும்படியாக அனுமதிக்கிறதா தீய சகோதரர்கள், खास आके दस्तूर में वे भी भाग लेने के लिए वाक्य को इजाजत देते हैं। இவர்களுக்கு விரோதமாக அப்போஸ்தலர்கள் ஏதாவது इसके போராடினார்கள். खिलाफ आके प्रेरित आके खड़े रहे, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. विश्वास की अच्छी लड़ाई लड़े हम, பிள்ளையே, நாம் प्रभु के लोगों விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராட विश्वास के लिए வேண்டும். अच्छी लड़ाई लड़े हम, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாதாக. के नाम की महिमा हो। அப்போஸ்தலர்கள் ஏதாவது தேவாவினால் நிரம்பி, आप प्रेरित आके जब प्रभु की आत्मा से भरे, இந்த இரண்டு பிரிவையும் ஏதாவது இந்த போக்கை மாற்ற வேண்டும் என்று ये दोनों तरफे के लोगों के जो कार्य को बदलना है करके, இந்த இரண்டு ஏதாவது பிரிவினரும் ஏதாவது ये இருந்தார்கள். दोनों तरफे के लोग थे। இது நிமித்தம் इसके वजह से அப்போஸ்தலர் ஏதாவது 15ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். प्रेरित 15 को पढ़कर देखिए, அங்கே எருசலேமில் ஏதாவது ஒரு பெரிய சங்கம் ஏதாவது கூடிட்டு, एक संघ जो है, एक मंडली के मिली करके தேவனுடைய यरूशलेम में, நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। ஜனங்கள் மத்தியிலே ஏதாவது ஏதாவது வெவ்வேறு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் लोगों இருந்தால், के बीच में कई के राय अपने अपने उनके अपने जो के मशवरा थी, மூத்த தலைவர்கள், जो बुजुर्ग जो के नेता, அப்போஸ்தலர்கள், प्रेरित, மூப்பர்கள், जो बुजुर्ग, அவர்கள் கூடி வந்து वे मिलकर ஆலோசனை செய்து मिले और एक सलाह की, தேவாவினால் அவர்கள் அதை ஏதாவது சீர்படுத்த प्रभु வேண்டும். की आत्मा से उसे सुधारना है, அதை சீர்படுத்தாமல் सुधारे बगैर சபையை குழப்புகிற ஏதாவது தீய மனிதர்கள் உண்டாயிருக்கிறார்கள். कलिशे को उलझाने वाले कई தேவ பிள்ளையே, बुरे भाई நாம் हैं। ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். हम आके होशियारी रहे। அப்போஸ்தலர்கள் प्रेरित தீவிரமாக போராடினார்கள், तीव्रता से लड़े, கடுமையாக போராடினார்கள். बड़े आके जो बहुत ही இந்த लड़े। யூதர்கள் புறஜாதிகள் ஏதாவது சபைக்குள்ளாக வரக்கூடாது ये என்றும், यहूदी के कलिशे में गैर धर्म आना नहीं है, வந்தவர்களும் ஏதாவது சில முக்கியமான பொறுப்புகளில் ஏதாவது இருக்கக்கூடாது என்றும், और आएगा भी तो भी कुछ आके जो आके खास जिम्मेदारी में उन्हें नहीं बिठाना அவர்களை है। ஏதாவது சபையை விட்டு ஏதாவது விலக்கினார்கள். कलिशे सर को दूर किया उन्होंने। இதே ஒரு குறிப்பு இருக்கிறது. इसमें एक कार्य है। 3 யோவான் 9:10 வாசித்து பாருங்கள். 3 யோவான் 3 யோவான் 9:10. 9:10 9:10 சபைக்கு எழுதினேன். ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தீயோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாக பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாதாக. नाम की महिमा हो। இப்படிப்பட்ட தீய மனிதர்கள் ஏதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மாத்திரமில்லை, 2000 पहले या कि ऐसे बुरे लोग नहीं थे। இந்த திருச்சபையில் ஏதாவது இந்த வரலாற்றில் ஏதாவது இப்படிப்பட்ட தீயவர்கள் ஏதாவது இன்றும் ஏதாவது இருக்கிறார்கள். कलिशे के इतिहास में वो अब भी मौजूद है। இந்த தீயத்திருப்பு என்ன செய்தான் ये என்றால், थियोत्रिफस क्या किया? அப்போஸ்தலர்கள் ஏதாவது உள்ளே அனுமதிக்கவில்லை என்று சொல்லி ஏதாவது எழுதுகிறார். प्रेरितों को उसने इजाजत नहीं दी। எவ்வளவு கொழுப்பு பாருங்க. देखिए कितने आके बड़ी एक आई है। அப்போஸ்தலர்களே ஏதாவது உள்ள ஏதாவது அனுமதிக்கல, उसकी इतनी जरूरत की, उसने उल्ले प्रेरितों को भी इजाजत नहीं உள்ளே दी। இருக்கிறவங்க ஏதாவது வெளியே போ, अंदर जो है बाहर जाओ। அவன் ஒரு சாதாரண ஏதாவது உள்ளே ஏதாவது நுழைந்தவனாகும். वाक्य ऐसा है कि अंदर आया था। அவனுடைய ஏதாவது நோக்கம் என்ன தெரியுமா? उसका इरादा क्या? நான் தான் முதன்மை, मैं ही बड़ा हूँ, நான் தான் தலைவன். मैं ही बड़ा हूँ, मैं ही पहला हूँ। இந்த தீய மனிதனுடைய ஆவி ஏதாவது நாட்கள் ஏதாவது கிரியை செய்து ये வருகிறது. बुरी आके जो लोगों की आत्मा अब भी काम करती है। நாம் யாரும் ஏதாவது தலைவர்கள் என்று சொல்லி ஏதாவது கர்த்தரை மீது அபிஷேகிக்கவில்லை. हमें किसी को प्रभु ने नेता करके अभिषेक தேவன் नहीं நம்மை किया। ஏதாவது அதிகாரப்படுத்தவில்லை. अधिकार नहीं அந்த किया प्रभु ने। அதிகாரம் இல்லாமல் அபிஷேகம் இல்லாமல் आज भी बिना अधिकार का, बिना நாம் अभिषेक என்ன का, செய்தாலும் அதில் தோல்வி உண்டாகும் என்பதை जो இன்னும் அறியாமல் ஏதாவது முட்டாள்கள் जो இருக்கிறார்கள். कुछ भी हम करें उसमें हार ही होगा, ये जाइए कि कई लोग से जानते भी नहीं। அக்காலத்திலே தான் எருசலேம் சபையானது ஏதாவது பழக்கப்பட்டிருந்ததாவது அந்த சபையை उस जमाने में यरूशलेम में जो दरार जो पैदा हुई, உறுதியோடு தைரியமாக அப்போஸ்தலர்கள் ஏதாவது போராடி बड़े पक्के और अटल अकेले के लड़े उन्होंने। யூதர்களையும் ஏதாவது புறஜாதிகளும் ஏதாவது கர்த்தர் ரட்சிக்கிறார் என்றும், यहूदियों को और के गैर धर्मों को दोनों को யூதர்களுக்கு उद्धार करता மாத்திரம் है। ஏதாவது அவர்
அவர் கடவுள் இல்லை, புறஜாதிகளுக்கும் அவர் கடவுள் सिर्फ என்றும், यहूदियों के लिए प्रभु नहीं बल्कि गैर धर्म के लिए भी प्रभु है। சபை அனைத்திலும் அதாவது யூதர்கள் புறஜாதிகள் என்றது அது பெரிய கூட்டமானது உருவாயிட்டு तमाम कलीसिया में आके यहूदी और गैर धर्म करके आके सभा के தேவனுடைய फैल गए பிள்ளையே, देखते நாம் हैं। எல்லோரும் இயேசுவின் ரத்தத்தினால் நாம் हम மீட்கப்பட்டிருக்கிறோம். प्रभु यीशु के लहू से छुड़ाए गए हैं। இதில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லை. इसमें कोई बदलावट நாம் नहीं। எல்லோருக்கும் நித்திய ஜீவன் हम அருளப்பட்டிருக்கிறது. सबको हमेशा की जिंदगी दी இதிலே गई है। ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு இங்கே இல்லை. इसमें कोई बदलावट नहीं। தேவன் நம்மை ஆசீர்வதிக்க प्रभु விரும்புகிறார். हमें आशीष करना चाहता है। இதில் எந்த ஒரு ஏதாவது பாகுபாடும் இல்லை. इसमें कोई आके ऊंच नीच नहीं। சுய ஏதாவது பெருமையை, आज जो अपने जो घमंड, சுய அகம்பாவத்தை, अपने अकड़, பரிசேயர்களை போலதாவது பரிசேயர்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? फर्सी जैसा फर्सी के बारे में यीशु क्या कहते हैं? இந்த பரிசேயர்கள் ये फर्सी மோசேயின் ஏதாவது சிங்காசனத்தில் मूसा உட்கார்ந்து के तख्त पे बैठते हैं। இந்த ஜனங்களை ஏதாவது மோசடி ये செய்கிறார்கள். लोगों पर के लोग जुल्म उठाते हैं। இதனுடைய பேக்ரவுண்ட் தான் நீங்க புரிஞ்சிருப்பீங்க. इसके पीछे की बात है, இயேசு आप என்ன आके சொல்கிறார்னா, समझो। यीशु क्या कहते हैं? மோசேயின் சிங்காசனத்தில் यीशु உட்கார்ந்துகிட்டு के सिंहासन में तख्त पे அதனுடைய बैठे। அர்த்தம் என்னவென்றால், इसका मतलब क्या है? மோசேயின் அதிகாரமுள்ள நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிக்கிறதாவது நீ, मूसा का जो अधिकार का व्यवस्था को जो तो प्रचार करता है, நீ ஏதாவது ஏழைகளும் ஏதாவது மீன்ஸ் ஏதாவது வியாதி உள்ளவர்களும் गरीबों को, बीमारियों को, சமுதாயத்தில் ஏதாவது சேர்க்கப்படாதவர்களாக इस இருக்கிறவர்களையும் समाज से जो दूर है, அவர்களை தேவாலயத்திற்கு ஏதாவது வருவதற்கு அனுமதி ஏதாவது கொடுக்காமல் प्रभु के मंदिर में आने में तो रोकता है। அவர்களுக்கு விரோதமாக தான் நீ செயல்படுகிறாயே இருக்கிறாயே, ஏதாவது உண்மையில் தேவ சாபம் வரும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். उसके खिलाफ तो ऐसे बुरे काम करता है, तेरे पर प्रभु का लानत आएगी। தேவனுடைய ஏதாவது சமூகம், प्रभु का सम्मुख, தேவனுடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம் என்றதாவது பயபக்தி நாம் இருக்க प्रभु வேண்டும். का सम्मुख में हम है कि डर हमें होना चाहिए। நாம் ஏதாவது ஒரு ஊழியக்காரன் மேலோ ஏதாவது ஒரு ஜனங்கள் மேலோ ஏதாவது எந்த ஒரு ஆத்மீய அதிகாரம் எனக்கு கிடையாது. किसी सेवक के ऊपर या किसी इंसान विश्वास के ऊपर या किसी आत्मिक नेता के ऊपर हमारा विश्वास नहीं है। ஒரு ஊழியக்காரன் ஏதாவது ஒரு சபையை விட்டு ஏதாவது நீ ஏதாவது வெளியே ஏறுன்னு சொல்லிட்டு சொல்லுகிறது அதிகாரமே கிடையாது. एक सेवक को विश्वास तो कलीसिया से दूर हो जाए कहने का उसका अधिकार भी नहीं है। ஆத்மாக்களாக இருக்கட்டும், ஆத்மா ஹோ, ஊழியர்களாக இருக்கட்டும், அவங்களே போனா அது வேற விஷயம். अगर वो खुद गए तो अलग बात है। இவைகளெல்லாம் ஏதாவது ஆதி ஏதாவது திருச்சபையிலே ये सब आके आदि புதிய ஏற்பாட்டின் ஏதாவது எழுத்துக்களை ஏதாவது வாசித்து பாருங்கள். नए करार के खत को लिख करके देखिए। காலத்திலே ஏதாவது நடந்ததாவது அந்த தீய சம்பவம் இக்காலத்திலும் நடைபெறுகிறது. उस जमाने में जो बुरी समाज थी தேவ अब भी பிள்ளையே, है। நாம் ஏதாவது எதற்காக நாம் போராட வேண்டும் என்றால், आगे किसके लिए लड़ना है? தேவன் நமக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். प्रभु ने हमें सच्चाई दी है। அந்த சத்தியத்திற்காக நாம் போராட வேண்டும், அதாவது தீயதாவது சத்தியத்திற்காக அல்ல, हम सच्चाई के लिए लड़े, बुरी தீமைக்காக ताकत के நாம் नहीं। போராட வேண்டும் என்பது அல்ல, बुरी ताकत के खिलाफ लड़ना சத்தியத்திற்காக नहीं। நாம் போராட வேண்டும், விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. सच्चाई के लिए लड़े, विश्वास के लिए लड़े हम। ஒன்று, पहली बात, இயேசுவினதாவது போராளிகள், यीशु के जो आके जो साथी, இயேசுவுக்காக போர் புரிகிறவர்கள், यीशु के जो लड़ते हैं, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தான் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். उसके लड़ने के सारे के जो कवच को पहन இந்த ले। தீய சக்திகளுக்கு விரோதமாக, சாத்தானுடைய தீய திட்டங்களுக்கு விரோதமாக ஏதாவது யுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் शैतान சொல்கிறார். के बुरी चाल, उसके आके बुरे आके जो कारनामों के खिलाफ लड़ने के लिए கர்த்தர் ஏதாவது நமக்காக உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். प्रभु हमारे लिए लड़ता है। ஹalleluya. ஹalleluya. நாம் விசுவாசத்திற்காக நிலை நின்று विश्वास के लिए कायम रहे। ஒரு விசை ஏதாவது விசுவாசம் நமக்கு ஏதாவது ஒப்புவிக்கப்பட்டதற்காக, एक मर्तबा हमको जो दिया गया विश्वास, அதற்காக நாம் போராட வேண்டும் என்று சொல்லி யூதா 1 அதிகாரம் 3வது வாக்கியம் சொல்கிறது. यूदा 3:1 में आके उसके लिए हम लड़ना है करके लिखा யூதா है। 1:3. यूदा 1:3, जूड 1:3। பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. प्रभु के नाम की महिमा हो। ஆண்டவருடைய ஜனங்கள் நமக்காக, மீட்கப்பட்ட ஜனங்களுக்காக தேவன் ஒரு விசைதாவது இந்த விசுவாசத்தை ஏதாவது அவர் கையெழுத்து இருக்கிறார். एक बार आके प्रभु ने जो हम पर विश्वास करने लोगों के लिए उसे दिया है। பரிசுத்தவான்களுக்கு ஒரு முறைதாவது அளிக்கப்பட்ட விசுவாசம், एक बार आके जब पवित्र लोग को जो दिया है அது विश्वास, ஒவ்வொரு காலமாக ஏதாவது மாறி ஏதாவது ஆண்டு கொடுப்பது இல்லை. उस वक्त पे या समय ஒரே समय पर बदलता ஒரு नहीं। முறைதான் கொடுக்கப்பட்டது விசுவாசம்.
விசுவாசம். एक ही बार दिया गया विश्वास. நாம் ஏதாவது இந்த விசுவாசத்தை குறித்து ஏதாவது மற்றவர்களுக்கு நாம் ஏதாவது கூறி அறிவிக்க வேண்டும். औरों को इस विश्वास के बारे में हम कहें, அவர்கள் கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, कबूल करे या ठुकराए, அது அவர்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, ஏதாவது சாதகம் இல்லாமல் இருந்தாலும் சரி, उनको फायदा हो या नुकसान हो, நாம் ஏதாவது இப்படிதாவது தொல்லை கொடுப்பவர்களை ஏதாவது நாம் ஏதாவது கடிந்து கொள்ள வேண்டும். जो सताते हैं उनका कि हम डांटे. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो. ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். विश्वास प्रभु ने दिया है. நாம் எல்லோரும் ரட்சிப்பை ஏதாவது பெற்றிருக்கிறோம். उद्धार हम पाए நாம் हैं. எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக हम सब இருக்கிறோம். प्रभु के बच्चे हैं. தேவனுடைய மந்தையில் இருக்கிறோம். उसके भेड़ खाने में हैं हम. இதனுடைய பொறுப்பு யார் கையில இருக்கு தெரியுமா? जिम्मेदारी किसके हाथ में है? இதனுடைய தலைமை ஏதாவது மேய்ப்பர் ஏதாவது இயேசு கிட்ட தான் அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குது. हमारा जो सरदार चरवा यीशु के हाथ में है. இயேசுவை அல்லாமல் ஏதாவது யாரும் ஏதாவது எங்கேயும் ஏதாவது ஒண்ணு செய்ய முடியாது. यीशु के बगैर कोई कुछ नहीं कर सकता. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की 2 महिमा. தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்திலே 2 तीमुथियुस 4:2 2 में தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்ந்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாதாக. नाम की महिमा हो. இங்கே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு प्रभु का वचन को लेकर நாம் ஏதாவது புத்தி சொல்ல வேண்டும், கடிந்து கொள்ள வேண்டும், சீர்திருத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் उनको சொல்கிறது. समझाना है, सिखाना है, उनको सुधारना है. நீங்கள் ஏதாவது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் विश्वास சொல்கிறார். की अच्छी कुश्ती हम लड़े. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது விசுவாசத்திற்காக, இந்த நல்ல விசுவாசத்திற்காக ये जो प्रभु ने मुझे दी ये विश्वास, ये अच्छी நாம் विश्वास, போராட வேண்டும். இதை ஏதாவது அழித்து போடும்படியாக ये हम लड़ना है, इसे मिटाने के लिए. ஆண்டவரை விட்டு நாம் ஏதாவது பின்வாங்கி போகும்படியாக சத்துருவானவதாவது நம்மோடு போராடி வருகிறார். प्रभु से दूर होने के लिए शैतान कई चाल चलता है. இந்த விசுவாசத்திற்காக நாம் போராடி ये विश्वास के लिए लड़े हम, அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் इसे சொல்கிறார். हम महफूज रखें. இரண்டாவது, दूसरी बात, இந்த விசுவாச ஏதாவது பரீட்சையிலே, ये विश्वास के इम्तिहान में, टेस्ट இந்த में, நேரங்களிலே उस समय முக்கிய போராளிகளை நாம் ஊக்குவித்து தைரியம் சொல்ல வேண்டும். खास फौजियों को, सेनाओं को, उनको उत्साहित करें. ஏனென்றால் இந்த விசுவாசத்திற்காக போராடுகிற अनेक ஏதாவது உத்தமர்கள் உண்டு. ये विश्वास के लड़ने वाले कई ईमानदार लोग हैं. அந்த உத்தமர்களை நாம் ஏதாவது ஊக்குவிக்க வேண்டும். उस ईमानदारों को हम उत्साह அவர்களுக்கு करें, நாம் தைரியம் சொல்ல उनको வேண்டும். हिम्मत दे हम. பொதுவாக வந்து ஏதாவது அப்படிப்பட்ட தைரியசாலிகள் ஏதாவது இருக்கிறவர்களை ஏதாவது மற்றதாவது ஊக்குவிப்பது ரொம்ப குறைவுதான். ऐसे हिम्मत वाले दूसरों को उत्साहित करने लोग बहुत कम हैं. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும். लेकिन प्रभु के वचन में कहते हैं कि ऐसे लोग का मदद करें, उत्साहित करें. இயேசுவின் ஏதாவது இந்த ஏதாவது போராளிகள், यीशु के जो ये सेना, இந்த விசுவாச பரீட்சையின் காலங்களிலே, ये विश्वास के इस इम्तिहान में, விசுவாசத்திற்காக போராடுகிற முக்கிய ஏதாவது தலைவர்கள், विश्वास के लड़ने वाले जो खास नेता அவர்களுக்கு நாம் அவர்களை நாம் ஊக்குவித்து उन्हें उत्साहित करें, அவர்களுக்கு நாம் தைரியம் சொல்ல उनको வேண்டும். हिम्मत दे हम. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாதாக. नाम की महिमा हो. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் விசுவாசத்திற்காக போராட வேண்டும். विश्वास के लिए लड़े हम, நம்முடைய விசுவாசத்தை அழித்து हमारा போடும்படியாக, विश्वास मिटाने के நம்முடைய लिए, ஊழியத்தை ஏதாவது நஷ்டப்படுத்தி हमारे போடும்படியாக, सेवा को तबाह சபையை करने ஏதாவது அழித்து போடும்படியாக சத்துருவானதாவது வெகு தீமையாக அவன் கிரியை और செய்கிறான். कलीसिया को मिटाने के लिए शैतान बड़ी तीव्रता से काम कर रहा है. அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. कुछ नहीं चलेगा. தேவனால் அன்றி ஏதாவது மனிதனாவது ஒன்றும் தான் செய்து முடிய प्रभु முடியாது. के अलावा इंसान कुछ नहीं कर தேவனுடைய सकता. பக்தர்கள் உண்மையானவர்கள் ஏதாவது எக்காலத்திலும் ஏதாவது இருக்கிறார்கள், ஏதாவது இருப்பார்கள், இருந்தார்கள். उसके भक्तों के थे, है और रहेगा. அந்த பக்தர்களுக்காக, उन भक्तों அந்த के लिए, உண்மையானவர்களுக்காக सच्चे लोगों के लिए நாம் ஏதாவது அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். उन्हें हम आके उत्साहित करें, அவர்களுக்கு நாம் தைரியம் சொல்ல வேண்டும். उनका के हिम्मत दे. மூன்றாவது, तीसरी बात, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 14வது வாக்கியத்திலே, एफिशियन 6:10 से ஒரு पढ़ेंगे तो கிறிஸ்துவ ஏதாவது போராளி एक मसीह फौजी தேவனுடைய சர்வ அதாவது ஆயுத அதாவது வர்க்கத்தை தான் தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவர் எழுதுகிறார். युद्ध के सारे हथियार को पहन ले, சத்துருவானவர் ஏதாவது நம்ம ஏதாவது அழித்து போடும்படியாக, शैतान को मिटाने के लिए, தேவனுடைய சபை ஏதாவது அழித்து कलीसिया போடும்படியாக को मिटाने के लिए அவன் திட்டமிட்டு இருக்கிறான். वो इरादा किया है. நாம் ரொம்ப கவனமாக நாம் இருக்க हम வேண்டும். प्रभु के लिए बड़ा होशियार रहे. நாம் ஏதாவது இந்த தீய மனிதர்களுக்கு விரோதமாக நேரடியாக சண்டை போடுகிறது குறித்து சொல்லவில்லை. हम बुरे इंसानों के खिलाफ के रूबरू लड़ने के बारे में नहीं. தீய மனிதர்களை ஏதாவது ஆட்கொண்டிருக்கிற தீய சக்திகளுக்கு விரோதமாக போராட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. बुरी आत्मा से जकड़े हुए इस इंसान के के खिलाफ हम लड़ें. இந்த மனிதர்களை ஏதாவது ஆட்கொண்டிருக்கிற தீய அசுத்தாவிகள், जो इंसान को जो जकड़े, जो पूरी आत्मा के खिलाफ, விரோதமாக நாம் போராட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். उनके खिलाफ हम लड़े. हम ஒன்று, पहली बात,
ஜெயம் கர்த்தரால் நமக்கு வரும். जय जो है जयवंत जो है जीत அது நாம் प्रभु से होता है. என்னதான் போராட்டம் என்னதாவது காரியம் செய்தாலும் कुछ भी करें हम, நாம் என்ன முயற்சி எடுத்தாலும் कितने भी कोशिश करें, ஜெயம் யார்கிட்ட இருந்து வரும்? जीत कहां से आती है? கர்த்தர்கிட்ட இருந்து வரும். प्रभु से आती है. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो. ஆகிலும் நாம் ஆயத்தப்பட்டு நாம் ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும். इससे हम तैयार रहे, तैयारी के साथ रहे. யுத்ததாவது அந்த இடத்திலே ओ मैदानी जंग में நாம் அதாவது உறுதியோடு நிற்க வேண்டும். हम आके पक्के आके खड़े रहे, ஆண்டவர் நமக்காக ஏதாவது யுத்தம் हम செய்வார். ठीक खड़े रहे, प्रभु हमारी युद्ध தேவனுடைய करेगा. நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो. ஜெயம் வெற்றி கர்த்தரால் நமக்கு ஏதாவது जीत வரும். विक्ट्री जो है प्रभु से आता है. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஏதாவது ஜெயத்தை கொடுப்பார். प्रभु जीत हमें देता है. ஹalleluya. हालेलुया. சத்துருவுக்கு விரோதமாக ஏதாவது நாம் ஏதாவது நிற்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. दुश्मन के खिलाफ हम आके डटे रहे. 12வது வாக்கியத்திலிருந்து 18வது வாக்கியத்தை வாசித்து பாருங்க. 12-18 तक पढ़े हम. அங்கே சத்துருவுக்கு விரோதமாக நாம் ஏதாவது விசுவாசத்தில் நிற்க வேண்டும். शैतान के खिलाफ विश्वास में डटे रहे. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்திலே निर्गम யாத்திராகமம் 14:14 निर्गम 14:14 एक्सोडस 12:12 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा हो. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். प्रभु तुम्हारे युद्ध करता है, நீங்க சும்மா இருப்பீங்க. तुम खामोश रहोगे. சும்மா இருப்பீங்கன்னா சும்மா ஏதாவது சோம்பேறிகளாக வீட்டை தூங்கிட்டு இருக்கிறதா இல்ல. खामोश रहने की चुपचाप आके सोते रहना नहीं. யுத்த ஏதாவது அந்த ஏதாவது இடத்துல அந்த ஏதாவது அந்த ஸ்தலத்திலே उस युद्ध के मैदान में எல்லா ஏதாவது அணிவகுப்போடு सारे हथियार को पहने हुए, எல்லாதாவது யுத்த ஏதாவது அந்த பொருட்களோடு हथियार के सारे औजार को நாம் ஏதாவது அந்த ஸ்தலத்தில் நிற்க வேண்டும். खड़े रहे हम, நாம் ஏதாவது சுவாசத்தில் நிற்க வேண்டும். विश्वास में डटे रहे हम. சத்துருவுக்கு விரோதமாக நாம் நிற்போம் என்றால் दुश्मन के खिलाफ खड़े रहेंगे तो தேவன் ஏதாவது உங்களுக்காக நமக்காக அவர் யுத்தம் செய்வார். प्रभु आपके लिए हमारे युद्ध करता है. ஹalleluya. Hallelujah. சத்தியம் என்னும் ஏதாவது அரைக்கச்சை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். पटका जो विश्वास का पटका बांधकर 12வது வாக்கியத்திலிருந்து 14வது வாக்கியத்தில் வாசித்து பாருங்கள். पढ़िए. நாம் ஏதாவது சத்தியத்தை நாம் ஏதாவது பேச வேண்டும். सच्चाई को कहे हम, சத்தியத்தை நாம் ஏதாவது நடப்பிக்க வேண்டும். सच्चाई को अमल करें. நாம் ஏதாவது பேசுகிறது மாத்திரமல்ல, बात ही नहीं करना है, நாம் சத்தியமாக நாம் ஏதாவது ஜீவிக்க வேண்டும். सच्चाई में हम चले. சத்தியத்தை இதை நாம் பேசி விட்டு ஏதாவது பின்னால் ஏதாவது ஏமாற்று காரியங்கள் மோசடி காரியங்கள் செய்கிறது. सच्चाई कहकर अगर पीछे को उल्टा करेंगे तो அது ஏதாவது இயேசுவின் ஏதாவது மார்க்கத்தை ஏதாவது அவருடைய ஊழியத்தை ஏதாவது அவமாக்குகிறது. यीशु के उसके मार्ग को और उसके सेवा को आके जो बदनाम करते हैं. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஏதாவது சத்தியத்தை நாம் பேச வேண்டும். सच्चाई कहे हम, சத்தியத்தில் ஏதாவது நாம் நடக்க வேண்டும். सच्चाई में अमल करे चले हम. நாம் ஏதாவது தவறை விட்டு ஏதாவது தவறு செய்யாமல் ஏதாவது பின்வாங்க வேண்டும். हाँ के गलत ना करे, गलती से पीछे நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தில் नीति वचन 30:8 में நீதிமொழிகள் 38 Proverbs 38 மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐசுவரியத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा हो. நாம் ஏதாவது தீமை தவறை பொய்யை நாம் ஏதாவது களைந்து விட வேண்டும். அதாவது அதை நாம் செய்யக்கூடாது. झूठ को आके हम आके उतार दे हम. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நாம் ஏதாவது எந்த வேலை செய்தாலும் हमारी जिंदगी में कोई भी काम करे हम இங்கே ஏதாவது வேதத்தின் வசனத்தின் ஏதாவது அடிப்படையிலே बाइबल के वचन की बुनियाद के मुताबिक மோசடியான எந்த ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது. कोई भी बुरे काम ना करे हम. அப்படி ஒருவன் செய்கிறான் ऐसा करे तो அவன் கூட ஏதாவது இணைஞ்சிருக்கிறவர்களும் அவர்களை போன்றவங்க தான். उसके साथ जो मिलेंगे वो भी वैसे रहेंगे. நல்லதாக கவனிச்சுக்காங்க. अच्छी तरह जाके सुन लीजिए. ஒருத்தன் வந்து ஏதாவது அந்த தீமை தான் செய்கிறான். एक व्यक्ति अगर कुछ बुरा काम करता है அது உலகம் எல்லாம் அறிஞ்ச உண்மை. वो सब आके दुनिया जानने वाली सच्चाई அவன் है. கூட ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருக்கிறானுல उसके साथ जो रहते हैं அவன மாதிரி ஏதாவது கேசுகள்னு சொல்லிட்டு நீங்க அறிஞ்சிக்காங்க. वो भी उसका साथी है. அதனால் பொய் ஏதாவது வசனிப்பு ஏதாவது பொய்யான காரியங்கள் इससे झूठ जो है தேவனுடைய ஏதாவது சத்தியத்திற்கு மாறாக இருக்கிற எந்த ஏதாவது காரியங்களாக இருக்கட்டும் प्रभु के सच्चाई के खिलाफ कुछ भी हो அதற்கு நாம் ஏதாவது துணை போக கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. उससे हम किनारा करें, उनके साथ ना दें. நான்காவது चौथी बात, நாம் ஏதாவது நீதி என்னும் ஏதாவது மார்க்கவசம் अधर्मी करके जो आके कवच को 14வது வாக்கியத்தை வாசிக்கலாம். 14 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो. நீதி என்னும் ஏதாவது மார்க்கவசம் धार्मिकता करके कवच. இது எதிரியின் ஏதாவது தாக்குதலை ஏதாவது தடுக்கும்படியாக ये के जो दुश्मन के जो आके हमलों को आके रोकने के लिए, சாத்தானுடைய தாக்குதலில் ஏதாவது நம்ம ஏதாவது பாதுகாத்து शैतान के हमले से हम अपने को बचाने के लिए இந்த நெஞ்சை ஏதாவது மறைக்கிற ஏதாவது ஒரு एक கவசமாகும். कवच, एक ब्रेस्ट प्लेट जो कहते हैं वो 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்திலே 2 कोरिन्थियंस 2 கொரிந்தியர் 10:4 10:4 ம்
தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுள்ளதாக प्रभु के नाम की महिमा அது हो। தேவபலன் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி அதை பவுல் எழுதுகிறார் प्रभु की कुव्वत ताकत है करके पौलुस लिखता है। மனிதர்களுக்கு விரோதமாக நமது போர வேண்டியது அவசியமே हमारी இல்லை लड़ाई इंसान के ऊपर के खिलाफ नहीं है। இந்த போராட்டம் யாருக்கு விரோதமாக நாம் செய்ய வேண்டும் हमारा என்றால், लड़ाई इंसान से या किससे करना அந்த है? தீய மனிதர்களை ஆட்கொண்டிருக்கிற தீய சக்திகளுக்கு விரோதமாக जो நாம் போராட बुरी வேண்டும் ताकत जिसको कब्जा किया है उस बुरी ताकत के खिलाफ हमारी लड़ाई है। சத்ருவானதாவது மனிதர்களை ஏதாவது ஏமாற்றி दुश्मन जो है लोगों को गुमराह करता है, அவனுடைய திட்டத்தை ஏதாவது அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை ஏதாவது இன்னும் மனிதர்கள் அறியாமல் இருக்கிறார் उसके इरादे को पूरा करता है करके इंसान अब तक इस बात से आके अनजान है। எபேசியர் 6 அதிகாரம் 12வது வாக்கியத்தை एफिसियंस வாசிக்கலாம் 6:12 को पढ़िए। எபேசியர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடுமல்ல, புரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்பிரபஞ்சத்தின் ஏதாவது அந்தகார சக்திகள் इस दुनिया के जो क्या है, जो अंधेरे से லோகாதிபதிகள் और जो इस प्रकार के फौज जो है வான மண்டலங்களில் ஏதாவது காணப்படுகிற தீய और சக்திகளுக்கு आसमानी விரோதமாக फौजों से நாம் போராட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் हमें சொல்கிறது. लड़ना है। ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தான் விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டும். विश्वास के लिए हम लड़े, हम எப்படி போராட வேண்டும் कैसा என்றால், लड़ना है? நாம் இன்னும் ஊக்கமாக நாம் ஜெபிக்க வேண்டும். और भी हम गहराई से और भी दिलो जान से प्रार्थना करें। கர்த்தரிடமாவது நாம் மன்றாட வேண்டும். हम प्रभु से आके फरियाद करें தேவனதான் சத்துருவை ஏதாவது முறியடிக்க முடியாது. और जो दुश्मन को हराने के தேவன் लिए தம்முடைய சத்தியத்தை ஏதாவது இன்னும் ஏதாவது ஜனங்களுடைய ஏதாவது மனதிலே ஏதாவது உள்ளங்களில் ஏதாவது ஸ்தாபிக்க और முடியாது. प्रभु अपने सच्चाई को इंसान के दिलों में आके वो कायम करने के लिए, ஏமாற்றங்களில் ஏதாவது இருக்கிறவர்கள் ஏதாவது விடுதலை அடைய जो முடியாது. गुमराह है उनको अच्छी राह बताने के लिए நாம் ஜெபிக்க வேண்டும். हम प्रार्थना करें। हम தீய சக்திகள் ஏதாவது போராடி வருகிற ஒரு காலம் ऐसा जमाना है कि जो बुरे रूहें जो है काम करती है, நம்முடைய பாத ரட்சை ஏதாவது சுவிசேஷத்தை ஏதாவது தொடுத்தவர்களாக இருக்க हमारे पैरों को जूते को हम जो है कि खुशखबरी के लिए हम आके इस्तेमाल करें। 15வது வாக்கியம் 15 சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சை உங்கள் காலில் கொடுத்தல்வாய். சமாதானத்தின் ஏதாவது சுவிசேஷம் और पाँव में सुलह की खुशखबरी की तैयारी की जूते தேவனுடைய पहनकर சமாதானத்தை ஏதாவது கூறி அறிவிக்கிறவர்களாகவே நாம் ஏதாவது प्रभु இருக்கிறோம். के सुलह को आके फैलाने वाले रहे। நாம் ஏதாவது சண்டையிட்டு ஏதாவது போராடி ஏதாவது மனிதர்கள் ஏதாவது போராடி வருகிறது நம்முடைய ஏதாவது பழக்கம் அல்ல. हमारी आदत ये है कि इंसानों के साथ हम लड़ते रहे। சமாதானம் என்னும் சுவிசேஷத்தில் ஏதாவது பாத ரட்சி நாம் ஏதாவது நம்ம தொடுத்துக் கொள்ள हम வேண்டும். सुलह करके जो आके जो हो सके जो जूते को हम पहने रखें, அவைகளினாலே இதனுடைய வல்லமையானது வெளிப்படும். उससे प्रभु की सामत आके निकलेगी, தேவனுடைய ரட்சிப்பு ஏதாவது நிகழும். प्रभु के उद्धार आके होगी। தேவனால் ஏதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சத்தியத்தின் இடமாக தான் கடந்து प्रभु से வருவார்கள். जो जाने के लोग प्रभु के सच्चाई की तरफ आएंगे। 16வது வாக்கியம் 16वां वचन அதாவது நீ அஸ்திரஸ்தரங்களெல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசமோடு கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் எனும் கேடகத்தை நாம் பிடித்துக் கொள்ள और வேண்டும். विश्वास करके सिपर लगाकर, அந்த கேடகம் என்பது ஏதாவது நம்முடைய ஏதாவது கைகளில் ஏதாவது பிடித்திருக்கிறதாவது ஒரு தடுப்பு. और सिपर यानी ढाल जो होता है जो प्रोटेक्ट करता है, அது சத்துரு ஏதாவது நம்ம ஏதாவது அன்பு ஏதாவது எய்யும் பொழுது तीर जब आके फेंकता है, இல்ல ஏதாவது ஒரு பொருளை ஏதாவது வீசும் या பொழுது किसी चीज को फेंकता है, அதை ஏதாவது தடுக்கும் ஏதாவது ஒரு वो ஏதாவது सिपर वो ढाल आके उसे रोकता है, ஒரு ஏதாவது ஒரு உபயோகமாகும். वो आके हमारा मदद करता है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாதாக. के नाम की महिमा हो। 7வது ரட்சிப்பு என்னும் ஏதாவது தலை சீரா. उद्धार करके जो आके जो सर टोप जो है, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை கர்த்தர் प्रभु ரட்சித்திருக்கிறார். के नाम प्रभु ने उद्धार किया அதை है। நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று 17வது வாக்கியம் சொல்கிறது. 17 17வது वचन வாக்கியம். में उस समय के महफूज रखे करके लिखा है। ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। ரட்சிப்பு என்னும் தலை சீரா. उद्धार का खोद, ஹெல்மெட் ஏதாவது போட்டு தான் ஏதாவது பைக் ஏதாவது ஓட்டணும் हेलमेट சட்டம் இருக்கு. हेलमेट पहन कर ही आके मोटर बाइक चलाना करके लॉ है, कानून है। அது எதற்காக ஏதாவது அப்படி ஏதாவது ஹெல்மெட் போட்டிருக்க வேண்டும் ये என்றால், क्यों हेलमेट पहना है? ஒருவேளை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டிலே एक वक्त अगर किसी முதல் एक दुर्घटना हुई तो முதல் ஏதாவது யாரு ஏதாவது தாக்குதல் உண்டாகும்னா ஏதாவது வண்டி ஓட்டுபவருக்கு தான் தாக்குதல் पहला உண்டாகும். कि चोट जो गाड़ी चलाता है उस पर ही होगा। மண்டை ஏதாவது அடித்து விட்டு ஏதாவது கோமா ஏதாவது போயிருவாங்க. पहला चोट सिर पर लगेगी, कोमा में जाएगा। இல்லைன்னா உடனடியாக ஏதாவது மண்டை உடைந்து ஏதாவது செத்து इससे போயிருவாங்க. सर के टूट फट भी सकता है। பாதுகாப்பு ஏதாவது நமக்கு ஏதாவது ஒரு தலை சீரா ஏதாவது இருக்க வேண்டும். हमें बचा संभालने के लिए खोद या हेलमेट की ரட்சிப்பு जरूरत நம்முடைய है। வாழ்க்கை ஏதாவது ஒரு பாதுகாப்பாக இருக்கு. उद्धार हमें संभालता है। சத்ருவானவன் ஏதாவது நம்மை அழித்து போடும்படியாக இருக்கிற அந்த தீய ஏதாவது அந்த ஆக்கிரியில் இருந்து ஏதாவது கர்த்தரை விடுதலை शैतान आके जो आके हम पर हमला करें, जो बुरा जो हथियार से प्रभु हमें बचाता है। சத்ருவானவன் ஏதாவது ஆண்டவருக்கு முன்பாக ஏதாவது இவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லி அவன் சொல்ல முடியாது. प्रभु के सामने वो
खड़े रह के ये इल्जाम में ले सकते कि या कि मुजरिम है இயேசுவின் करके। ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி தான் ஆண்டவர் சொல்லுவார். प्रभु कहे कि यीशु के लहू से वे के धुल गए हैं, இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். यीशु के लहू से हम धुल गए हैं हम। இது ரட்சிப்பு என்பதால் தலை சீராவை நாம் அதாவது அணிந்து கொள்ள ये வேண்டும். उद्धार करके खुद को हम पहने। தேவன் நமக்கு அதாவது வெற்றி அதாவது கொடுக்க प्रभु போகிறார். हमें जीत देने वाला है। தேவன் அதாவது வெற்றி அடைந்தார். प्रभु जीता। ரோமர் 6:11 रोमर 6:12 में, ரோமர் 6:11 அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறுத்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। நாம் பாவத்திற்கு மரித்து அதாவது நீதிக்கென்று அதாவது हम பிழைத்திருக்கிறோம். पाप में मरे और के धार्मिकता में के जिंदा है। பிழைத்திருக்கிறோம் என்றால் தேவனுடைய வல்லமையினால் நாம் வெற்றி हम அடைந்திருக்கிறோம். जिंदा है तो प्रभु के सामर्थ्य से हम जीते हम। நாம் அதாவது உயிரோடு இருக்கிறோம் என்றால் தேவனுடைய கிருபையினாலே நாம் हम பிழைத்திருக்கிறோம். जिंदा है तो प्रभु के अनुग्रह से हम के जीते हैं। தேவனுடைய வெற்றியை அதாவது நாம் அதாவது प्रभु का அடைந்திருக்கிறோம். जीत हमने पाए தேவன் हैं। அதாவது ஜெயம் கொண்டார். प्रभु जीते। தேவன் மனித குலத்தின் பாவத்தின் மேல் ஜெயம் आदम கொண்டார். जात के पाप पर जीता। மனிதனுடைய அதாவது சாபத்தின் மேல் அதாவது அவர் ஜெயம் आदम கொண்டார். जात के शाप से जीता। அவர் மரணத்தையும் ஜெயித்தார். मौत से भी जीता। ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் इसे प्रभु के लोग हम நம்முடைய பாவம் எல்லாம் தேவன் அகற்றி हमारे सारे गुनाहों को दूर தேவன் किया, நமக்கு மன்னிப்பை கொடுத்து हमें माफी दी, தேவனுக்கு முன்பாக நம்மை ஏதாவது நீதிகரித்து प्रभु के नजरों में आके उसे धर्मी करके ठहराया। சாத்தானால் ஏதாவது உண்டாயிருக்கிறதாவது தீங்கு அந்த தீமையிலிருந்து हाँ, प्रभु के जो शैतान के उस बुराई से நம்மை விடுதலையாக்கி நம்மை ஏதாவது வெற்றி அடைய हमें செய்திருக்கிறார். आजाद किया, हमें जीत दी। ஹalleluya. Hallelujah. நாம் எல்லோரும் ஏதாவது புதிய சிருஷ்டிகளாக हम இருக்கிறோம். एक नया की सृष्टि है, नया मखलूक है हम। 2 கொரிந்தியர் 5:17 दूसरा कुरिन्थियंस 2 கொரிந்தியர் 5:17 5:17, 2 Corinthians 5:17। ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஏதாவது இருக்கிறோம் என்றால் अगर मसीह में अगर है तो நாம் எல்லோரும் புதிய சிருஷ்டிகளாக நாம் हम एक இருக்கிறோம். नया सृष्टि है, நாம் பழைய சிருஷ்டிகள் அல்ல. पुरानी नहीं है। நாம் ஆதாமின் சந்ததிகள் आदम அல்ல. के वारिस नहीं, நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சந்ததிகளாக நாம் हम இருக்கிறோம். मसीह के वारिस हैं। கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டிருக்கிறவர்கள் मसीह से छुड़ाए गए கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக நாம் मसीह के இருக்கிறோம். बच्चे हैं हम। ஆதலால் நாம் அதாவது புதிய சிருஷ்டிகள் என்று சொல்லி பவுல் इसलिए हम சொல்கிறார். नया एक सृष्टि है, नया ஒருவன் क्रिएशन है हम। கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் एक मसीह में है तो பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. पुरानी बात जा चुकी, பழைய சுபாவம், पुरानी आदतें, பழைய ஏதாவது மதம், पुरानी धर्म, பழைய ஏதாவது பழக்க வழக்கம், पुरानी जो आके जो आदतें, नियत, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. पुरानी जा चुकी, எல்லாம் புதிதாயின. सब नया हो गया। மனிதன் ஏதாவது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறான். इंसान नया बना है, மறு ஜன்மத்தை அடைந்திருக்கிறான். नया जन्म को पाया है। அவன் ஏதாவது ஆவியினால் ஏதாவது ஜலத்தினால் ஏதாவது आत्मा மறுபரப்படைந்திருக்கிறான். के पानी से नया सिरे அவன் से पैदा புதிய हुआ, சிருஷ்டியாக இருக்கிறான் என்று வேதம் वो சொல்லுகிறது. नया सृष्टि है। वो 1 யோவான் 3 அதிகாரம் 9 வாக்கியத்தில் पहला यूहन्ना 3:9, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். जो प्रभु से पैदा हुआ पाप नहीं करता। தேவனுடைய வித்து அவனில் இருக்கிறது. प्रभु का बीज उसमें है, தேவனுடைய வித்து அவனில் இருக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தையானது அவனில் அது प्रभु का நிலைத்திருக்கிறது. बीज है उसमें है, मैंने उसका वचन, उसकी बातें उसके अंदर தேவனுடைய है। வித்தில் அது ஜீவன் प्रभु இருக்கிறது. का बीच में जिंदगी அந்த है, ஜீவனாலே அவன் பிழைத்திருக்கிறான். उस जिंदगी से वो जीता है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. प्रभु के नाम की महिमा हो। ரட்சிப்பு எனும் தலை சீரா उद्धार करके जो खोद அதை நாம் ஏதாவது எப்பொழுதாவது மாற்றிக் கொண்டிருக்க வேண்டும். हमेशा पहने हुए रहे हम। ஆவி என்னும் பட்டயம், आत्मा करके जो तलवार, ஆவி என்னும் பட்டயம் என்பது आत्मा जो तलवार है, தேவனுடைய வார்த்தையாகும். प्रभु का वचन है, தேவனுடைய வேதமாகும். प्रभु का बाइबल அது है, தேவனுடைய வார்த்தை. प्रभु का वचन है वो। எபிரேயர் 4 அதிகாரம் 12 வாக்கியத்தில், इब्रानी 4:12, எபிரேயர் 4:12 हिब्रू 4, வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டதாக. नाम की महिमा हो। இங்கே தேவனுடைய வார்த்தையினது வல்லமை இங்கு यहाँ எழுதப்பட்டிருக்கிறது. प्रभु का जो वचन में सामर्थ है, இந்த வார்த்தையானது என்ன செய்கிறது ये என்றால் वचन क्या करता है, அதுதாவது ஊனையும் அதாவது ஆத்துமாவை அதாவது பிரிக்கிறது. उसके दिल को आके, रूह को आके वो आके अलग करता है। இந்த தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. ये कि इसके वचन में कि जिंदगी है, இது சத்தியத்தையும் அதாவது அசத்தியத்தையும் அதாவது பொய்யையும்
உண்மையும் அதாவது அது பிரித்து அதாவது விடுகிறது. सच्चाई और झूठ को आके अलग करता है। நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் வசனத்தை அதாவது இன்னும் அதாவது தியானிக்க प्रभु வேண்டும். का वचन को ज्यादा ध्यान करें हम பொதுவாக நாம் அதாவது மற்றவர்களோடு அதாவது பேசும் பொழுது और दूसरे से जब बात करते हैं நம்முடைய ஏதாவது சொந்த ஏதாவது காரியங்களை ஏதாவது நம்ம ஏதாவது நம்முடைய சொந்த தத்துவங்களை தான் நம்ம ஏதாவது பேசுவோம். अपने बातें हम कहते हैं, अपने बारे में कहते हैं। அதை காட்டிலும் उससे बढ़कर வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் बाइबल में क्या लिखा है? நாம் வசனத்தை கொண்டு அவர்களோடு நாம் ஏதாவது சம்பாஷிக்கும் பொழுது वचन को लेकर जब बात करते हैं வசனத்தின் வல்லமை वचन का सामर्थ, வசனத்தின் ஏதாவது ஜீவன் वचन का जो उसकी जिंदगी है அவர்களில் ஏதாவது கிரியை செய்யும், மற்றபடி நம்முடைய வார்த்தையால் ஏதாவது பிரயோஜனப்படாது. उनके दिल में क्रिया करता है, अल्लाह ने तो नहीं करता हो। சில விசுவாசிகள் இருக்கிறாங்க, कुछ विश्वासी है அவங்க எதுக்கு எடுத்தாலும் வசனத்தை பயன்படுத்துவாங்க. वो जब भी कुछ बात करेंगे वचन का इस्तेमाल करते அதுதான் தவறானதா ஒரு பழக்கமாகும். हैं। वो एक गलत बात है அன்றாட வாழ்க்கையிலே हमारे रोजमर्रा के जिंदगी நாம் में। எதை செய்தாலும் அதாவது எந்த ஏதாவது பழக்க வழக்கங்கள் ஏதாவது யார் என்ன செய்தாலும் எதுக்கு எடுத்தாலும் வசனத்தை யூஸ் பண்ணுவாங்க. सबके लिए हमारे रोजमर्रा के हमारे जो काम काज में हर चीज के लिए प्रभु का वचन इस्तेमाल करते हैं। அது நல்ல பழக்கம் கிடையாது. वो ठीक नहीं है। ஏனென்றால் அது அவர்களையும் தான் தாக்கும் என்று சொல்லி அறியாமலே சிலவங்க அதை பயன்படுத்தி उनको भी आके कभी कभी आके दुख पहुंचा सकती है। ஒரு ஏதாவது ஒரு ஆரோக்கியமான ஏதாவது ஒரு ஏதாவது டயலாக் ஏதாவது நடக்குது एक என்றால் अच्छा एक तंदुरुस्त अगर ஒரு ஆரோக்கியமான बातचीत होती है, சம்பாஷணையின் பொழுது एक अच्छा तंदुरुस्त बातचीत होती है तो நாம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்ம ஏதாவது மற்றவர்களோடு ஏதாவது பேச प्रभु வேண்டும். का वचन से ही लेकर हम बात करते हैं। அதில் வல்லமை இருக்கிறது, उसमें सामर्थ्य है, அதில் ஜீவன் இருக்கிறது. उसमें जिंदगी है। எங்கே ஏதாவது எபிரேயர் 4:12 यहाँ पर इब्रानी 4:12 में தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் प्रभु का वचन है कि जिंदा और सामर्थ्य है, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் हर एक धोधारी तलवार से ज्यादा तेज है, ஆத்துமாவையும் ஆவியும் அதாவது கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக जान और रूह को और बंद को और गूदे को जुदा करता ஒருவர் है குத்துகிறதாயும் और இருக்கிறது. गूदे को जुदा करता है நினைவுகளையும் யோசனைகளும் அதாவது வகை அறுக்கிறதாக இருக்கிறது और என்று சொல்லி और எழுதப்பட்டிருக்கிறது. दिल के ख्यालों को और इरादों को जांचता है। தேவனுடைய வார்த்தையானது அவ்வளவு வல்லமையுடைய प्रभु के वचन में ऐसा सामर्थ्य है। தேவனுடைய வார்த்தை தான் நீங்கள் प्रभु का பயன்படுத்துங்க. वचन का इस्तेमाल करें हम। விசுவாச பயிற்சியின் போது विश्वास का कसरत में ஐயோ என்னுடைய விசுவாசம் என்ன ஆச்சுது, हाय मेरा विश्वास क्या हुआ, ஒன்னும் பயப்படாதீங்க. ना डरे हम, உங்களை ரட்சித்தவர் தான் கர்த்தர். तो उद्धार करने वाला प्रभु है, அந்த பொறுப்பெல்லாம் அவருடையதான். जिम्मेदारी उसका है। உங்களை ஏதாவது ஒரு ஊழியக்காரன் ரட்சிக்கல, आपको किसी सेवक ने उद्धार नहीं किया। உங்களை ரட்சித்தவர் யாரு? आपको उद्धार किया कौन? உங்களுக்காக மரித்து உங்களுக்காக ஜீவன் கொடுத்து உங்களுக்காக ஏதாவது உங்களை ஆசீர்வதித்திருக்கிறது இயேசு கிறிஸ்து வருவார். आपको मरकर जो आके आपको आशीष किया हुआ प्रभु यीशु है। இதை ஏதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சரியாக அறிந்திருந்தார். पौलुस ठीक जाना है इसको। தான் ஏதாவது இயேசுவில் ஏதாவது மீட்கப்பட்டிருக்கிறேன் என்றும் यीशु से मैं छुड़ा गया करके அதாவது முடிவு காலம் வரைக்கும் என்னை அவர் பாதுகாத்துக் கொள்வார் आखिर என்றும் तक मुझे महफूज रखेगा, நான் உண்மை உள்ளவன் என்று சொல்லி தேவன் அறிந்து இந்த பணி எனக்கு கொடுத்திருக்கிறார். मुझे वफादार समझकर அவர் ये என்னை काम मुझे दिया है, பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி முழு நம்பிக்கையோடு அவர் இருந்தார். मुझे आखिर तक मुझे महफूज रखे, वो அதனால் தேவனுடைய भरोसा था। பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஏதாவது இதை குறித்து எந்த ஒரு கலக்கமாக इसके இருக்கக்கூடாது. बारे में कोई घबराहट ना हो। நாம் ஏதாவது வெவ்வேறு இடங்களிலே ஏதாவது நாம் இருக்கலாம், हम अलग अलग जगह में रहते हो, வெவ்வேறு சபைகளிலும் ஏதாவது अलग இருக்கலாம். अलग कलीसिया में हो सकते हैं, ஆகிரும் சத்தியம் சத்தியமே. तो भी सच्चाई सच्चाई है। சத்தியத்தை தான் விரும்புகிறவர்கள், जो सच को पसंद करते சத்தியத்தில் हैं, ஏதாவது जो நடக்கிறவர்கள், सच में चलते हैं, சத்தியத்தை ஏதாவது जो கடைபிடிக்கிறவர்கள், सच को जो अमल में लाते हैं, அவர்கள் ஏதாவது தேவன் ஏதாவது மகிமைப்படுத்த போகிறார். प्रभु उन्हें जलाल करेगा, महिमा पाया இங்க करेगा। ஆவியின் ஏதாவது பட்டயம், आत्मा करके तलवार, தீய சக்திகள் சாத்தானுடைய எல்லா திட்டங்களுக்கு விரோதமாக बुरी ताकतें और शैतान की हर தேவனுடைய चाल का வார்த்தையை கொண்டு நாம் ஏதாவது செயல்படலாம். प्रभु के वचन को लेकर उसको आके मैं आके गिराए हम। 119 அதிகாரம் 11வது வாக்கியம். भजन संगीत 119:11। நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். தேவனுடைய வாக்கை நாம் நம்முடைய இருதயத்தில் ஏதாவது காத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் तेरे சொல்கிறது. खिलाफ ऐसा कुछ गुनाह ना करो, इसे तेरा वचन को मेरे दिल में बसाए। தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யாமல் प्रभु இருப்பதற்கு के खिलाफ हम गुनाह ना करें, தேவனுடைய வார்த்தை நம்முடைய மனதில் ஏதாவது தங்கியிருக்க प्रभु வேண்டும். का वचन हमारे दिल में बसे। நம்முடைய மனதில் தேவனுடைய வார்த்தையானது தங்கியிருந்தால் हमारे दिल में प्रभु का वचन रहे तो தேவன் நமக்கு ஏதாவது ஒரு
கிருபையும் एक अनुग्रह, ஒரு பாதுகாப்பும் एक के रक्षा, ஒரு தைரியத்தையும் एक दिलेर हिम्मत, தேவன் மேல் உள்ளதாவது பக்தியும் அதாவது ஒரு பயத்தையும் அதாவது प्रभु के கொடுக்கும் ऊपर जो गैरत, जो भक्ति हमें देता है प्रभु। 33வது வாக்கியத்திலிருந்து 40வது வாக்கியத்திலும் 33 99வது வாக்கியத்திலிருந்து 105வது வாக்கியத்திலும் இதனுடையதாவது காரியம் इस எழுதப்பட்டிருக்கிறது. वचन में जाके प्रभु का कार्य लिखा है। சாத்தானுடைய தீயதாவது கிரியைகள், प्रभु शैतान की बुरी சாத்தானுடைய ताकतें, தீய திட்டங்கள், बुरी चाल, அதற்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டுதான் செயல்பட வேண்டும். प्रभु के वचन को लेकर हम क्रिया करें। हम சாத்தானும் அதாவது இந்த வேதத்தை தான் பயன்படுத்தும். शैतान भी ये इसी किताब का इस्तेमाल करता है, அதனால அதை பயப்பட வேண்டாம். इसे डरने की जरूरत नहीं। ஆனால் அவன் என்ன செய்வான் தெரியுமா? वो क्या करता है, அதனுடையதாவது அந்த கூரை ஷார்ப்னஸ் उसके जो तेजी को जो है அதை மழுங்கடித்து वो आके उसको आके दबा देता है, அது அவனதாவது அதை பயன்படுத்துவான். वो इस्तेमाल करता है। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்டவே அதாவது வேதத்தை தான் அதாவது வந்தாது அவன் அதாவது வாக்குவாதம் வேதத்தை வைத்தான் வாக்குவாதம் वो செய்தான். इस बाइबल को ये वचन को लेकर ही आके यीशु से उसने आके बहस की, அந்த வார்த்தை वाद विवाद किया। வார்த்தை கொடுத்தது அது இயேசுவே அதற்கு அதாவது பதில் ये அளிக்கிறார். वचन को दिया हुआ यीशु ही जवाब देता है। அந்த சாத்தான் இயேசுவை விட்டு ஓடி போயிட்டான். शैतान यीशु से दूर அதனால भाग गया। யார் ஏதாவது வசனத்தை ஏதாவது பயன்படுத்தினாலும் कोई भी वचन के इस्तेमाल करे, வசனத்தின் ஏதாவது ஒரு உண்மையானதாவது ஒரு சாரம் ஒன்று இருக்கிறது. वचन का एक तात्पर्य है, அது एक कार्य है, எல்லாரும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி தான் நாம் சொல்ல முடியாது. सब लोग जानते कि नहीं कह सकते, ஆகிலும் தான் अनेகம் பேருக்கு தான் தெரியும். कई लोग को पता है। சில நேரங்களில் ஏதாவது அந்த வசனத்தை நாம் ஏதாவது கடைபிடிக்காமலும் कुछ कई बार आके वचन को हम आके अपने रोजमर्रा की जिंदगी में उसको अमल नहीं அதை करते, ஜனங்களுக்கு சொல்லாமலும் लोगों को नहीं ஜனங்கள் कहते, ஏதாவது நடக்கும்படியாக அவர்களுக்கு போதனை செய்யாமல் और लोगों को उसमें चलना है करके हम सिखाते அதை नहीं, விட்டுருவாங்க. छोड़ देंगे। வெளியில உள்ள சபையில உள்ளதா காரியம் இதுதான். बाहर की कलीसिया की ऐसी बात है, எல்லாத்துக்கும் சத்தியம் தெரியும். सबको सच्चाई पता இந்த है। சத்தியத்தை சொன்னா ஒருத்தனும் இருக்க மாட்டான், எல்லாரும் பேருவான்னு और சொல்லிட்டு सच्चाई को अगर बाहर कहेंगे तो कोई भी नहीं टिकेगा करके மேலோட்டமான ஏதாவது போதகத்தை ஏதாவது செய்து ऊपर ऊपर एक बताकर ஜனங்கள் ஏதாவது திரளாக இருப்பாங்க. लोग बहुत रहेंगे, 1000 பேர் இருப்பாங்க, 1000 10,000 பேர் இருப்பாங்க. 10,000 रहेंगे। நீங்க ஏதாவது 10,000 பேர்கிட்ட நீங்க கேளுங்க, 10,000 से पूछिए, அவர்கள் கர்த்தருடையதாவது சத்தியத்தை முழுமையாக அறிந்திருக்க மாட்டார்கள். प्रभु की सच्चाई को पूरी तौर से वे नहीं जाने होंगे। ஆதலால் கர்த்தருடைய வார்த்தையானது நம்மில் நிலைத்திருக்க வேண்டும். प्रभु का वचन हम में कायम रहे। அதைதான் சாத்தானும் ஏதாவது போதிக்கலாம், शैतान भी सिखा सकता है, சாத்தானும் அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். शैतान भी उसका एक मतलब भी समझा அதை सकता है, குறித்து நமக்கு ஏதாவது கவலை இல்லை. उसके बारे में फिक्र नहीं। ஒருத்தர் சொன்னாரு, एक ने कहा சாத்தான் என்ன ஏதாவது காத்தான் என்ன எவன் போதிச்சா என்ன ஏதாவது வேதமா இருந்ததுன்னா शैतान ये कोई बड़ा हो, बाइबल बाइबल है, சாத்தான் என்ன ஏதாவது எவனோ ஏதாவது எதையும் பேசிட்டு போட்டது शैतान कोई कुछ भी बोले उसके बारे में कोई फिक्र नहीं। வேதத்தை ஏதாவது விளக்குறதா ஏதாவது சாலமன் பாப்பையும் வேதத்தை விளக்குறாரு. सोलोमन पपाया भी इस बाइबल के बारे में समझाता है। சாலமன் பாப்பா ஏதாவது யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது நீங்க உங்களுக்கு தெரியுமா? आप लोग पता है ना सोलोमन पपाया कौन है? அவர் கிறிஸ்தவர் கிடையாது. वो मसीह नहीं है। பேரு சாலமோன். சாலமோன் और सोलोमन जो है सुलेमान, அவர் ஏதாவது திருக்குறளை ஏதாவது வியாக்கியானம் செய்வார். उसने एक कविता को उसका मतलब समझाता है। அவர் ஏதாவது இந்தியா தேசத்துல பெரிய ஏதாவது ஒரு அறிஞர். एक भारत देश का एक बहुत बड़ा एक ज्ञानी है, அவர் ஏதாவது வேதத்திற்கு ஏதாவது விளக்கம் கொடுப்பார். बाइबल का मतलब समझाएगा। வேதத்தை ஏதாவது யாரும் விளக்கலாம், कोई भी समझा सकता है, நாஸ்திகர்களும் வேதத்தை விளக்கலாம். नास्तिक भी एथिस्ट भी बता सकता है। வேதத்தை அறிந்திருக்கிறவர்களே, बाइबल की जो जानता நான் है, வேதத்தை ஏதாவது அறிந்திருக்க வேண்டும். हम बाइबल को जानना, வேதத்தின் ஆன்மீக அதனுடைய வல்லமை அறிந்திருக்க उसके வேண்டும். शास्त्र के आत्मिकता को, அதை நாம் सामर्थ को சரியாக समझना நாம் है, அறிந்திருந்தோம் उसे என்றால் ठीक समझे तो எவன் எப்படி ஏதாவது சொன்னாலும் சரி कोई कुछ கவலைப்படாதீங்க. कहे हम फिक्र ना करें। கர்த்தருடைய ஏதாவது வசனம் ஏதாவது நியாயம் தீர்க்க प्रभु का போகிறது. वचन ही आके इंसाफ வசனத்தை करता है। ஏதாவது நாம் ஏதாவது அபியாசிக்க வேண்டும், வசனத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். वचन को हम अभ्यास करें, उसे अमल में लाएं। அதை கடைபிடிக்கிறவர்கள் जो उसमें अमल करते हैं அவர்கள் ஏதாவது வெற்றி அடைவார்கள். वही जीतता है। என்னுடைய அனுபவத்திலே मेरे तजुर्बे में வெளியில உள்ள அநேக ஏதாவது ஊழியர்களோட ஏதாவது எனக்கு ஏதாவது உறவு உண்டு. कई बाहर के सेवकों के साथ मेरा आके मिलना जुलना அவங்க है। கிட்ட பேசும்போது जब उनसे बातें करता அவங்க हूं, ஏதாவது சத்தியத்தை எல்லாம் ஏதாவது உண்மையா தான் ஏதாவது சொல்லுவாங்க. वो कहेंगे ये सब सच बात है करके। சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க क्या தெரியுமா? कहेंगे, என்ன செய்யறதுயா, क्या करें ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, அதாவது நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு पास्टर जी, हम क्या करें क्योंकि लोग நீங்க ऐसे हैं। அது அவங்கள நடத்தலாமே, அதாவது you have to அதுக்கு ஏதாவது make them to the practice ன்னு சொல்லி சொன்னா उनको अमल में लाओ, उनको सिखाओ करके, அது முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. वो होता नहीं करके। ஆனால் அவர்கள் மத்தியிலே ஏதாவது அவங்க சரியா இருப்பாங்க. लेकिन उनमें वो ठीक रहेंगे। ஆனால் ஜனங்கள் ஏதாவது இவர் போதிக்கிறதை ஏதாவது கடைபிடிக்கிறாங்கன்னா கிடையாது. लोग उससे अगर सिखाते हो हाँ, के उससे बड़ी लोग लानी- अमल में लाते हैं कि नहीं। அநேக சபைகளிலே இப்படித்தான் இருக்கிறது. कई
कई जगह ऐसा ही है। தேவனுடைய வார்த்தை தான் நாம் சரியாக அறிய வேண்டும். प्रभु का वचन को ठीक ठीक தேவனுடைய समझे, வார்த்தை தான் நல்லா படிங்க, நல்லா தியானிங்க. प्रभु के वचन को ध्यान करे, अच्छी तरह पढ़े। நம்முடைய விசுவாசத்திற்கு ஏதாவது மாறாக ஏதாவது ஒரு எதிர் ஏதாவது கருத்தை ஏதாவது போட்டு நம்ம மடங்கடிக்க हमारे विश्वास के उलट अगर कुछ बात है कहते ஒரு हैं तो ஏதாவது முயற்சித்தால் தேவனுடைய ஆவியானவர் உங்களை நிரப்பியிருந்தால் அவர்களுக்கு ஏதாவது சரியாக பதில் ஏதாவது अगर கொடுக்கலாம். ऐसे को कोशिश करे अगर प्रभु की आत्मा हमें भरे रहे तो हम ஆஹா, उनको हरा இந்த सकते हैं। ஆவி என்னும் பட்டயமானது ரெண்டு புறமும் ஏதாவது வெட்டும். आत्मा करके तलवार जो दो धारी है, दोनों तरफ शार्प है, இவரை வெட்டினால் அதாவது என்னையும் வெட்டும். मुझसे भी काट सकता है, मुझे भी काट सकता ஆதலால் ரொம்ப கவனமாக நம்ம பயன்படுத்தணும். है। इसे संभल के इस्तेमाल करे, उसे ரொம்ப கவனமாக பயன்படுத்தினாதான் वो संभल के इस्तेमाल करेंगे நம்ம ஏதாவது அதை தாக்காது, நம்ம ஏதாவது तो அழிக்காது. हमको नुकसान नहीं அப்படி करेगा। இல்லைன்னா அதாவது அவங்கள வெட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம வெட்டிவிடும். और उनको आके काटने के बदले हम क्या नुकसान அதனால हमको அதாவது होगी। வாயில வந்ததை நாம் பேசக்கூடாது. इसे जो भी हम मुंह में आते ना बके। நாம் கர்த்தருடையதாவது வசனத்திற்கு நாம் அதாவது பயத்தோடும் பக்தியோடும் அதாவது கவனமாக நாம் அதற்கு அதாவது डर, விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். प्रभु का वचन को डर और भक्ति से समझे, उसे हम के समझ में लाए। 9வது கடைசி ஜெபம் नौ आके प्रार्थना, எபேசியர் 6:18. एफिसियंस 6:18। எந்த சமயத்துக்கு சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடு ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் தங்கள் வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாதாக. के नाम की महिमा हो। இது இந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்களா? ये वचन पर गौर किया आपने? எல்லா பரிசுத்தவான்களுக்காக அதாவது நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. सारे आके पवित्र के वास्ते आके बिना आके जो रुके दुआ मांगते हैं। அப்போ பரிசுத்தவான்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டுமே ஒழிய அதாவது மற்றவர்களுக்காக ஜெபிக்க கூடாது. तो पवित्र लोग के लिए प्रार्थना करे और के लिए प्रार्थना नहीं करे। நன்மையான காரியங்களாக இருக்கட்டும் தீமையான காரியங்களாக अच्छाई हो இருக்கட்டும், या बुराई हो, எல்லா காரியங்களுக்காக கர்த்தருக்கு அதாவது கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் உண்டு. जो प्रभु के बारे में जो कार्य जो है, விஷமிகளுக்காக நம்ம தான் ஜெபிக்க கூடாது. விஷமிகள் அதாவது யூதாஸ் அதாவது அகித்தோபில் इस प्रकार जो बुरे लोग जो यहूदास है, अहीतोपेल, उन लोग के लिए प्रार्थना ना करे। ஆண்டவர் அதாவது யூதாஸ்க்காக ஜெபிக்கல. प्रभु ने यहूदास के लिए प्रार्थना नहीं किया। அகித்தோபில், अहीतोपेल के लिए, அப்சலோம், अब्सलोम, லூசிஃபர் लूसीफर, போன்றவர்களுக்காக அதாவது யாரும் ஜெபிக்கல. ऐसे लोग के लिए प्रार्थना नहीं की। இவர்கள் எல்லாம் தான் விஷமிகளாக ये இருக்கிறார்கள். सब के जहरीले लोग हैं। அவர்களுக்காக அல்ல, उनके लिए नहीं। எல்லா பரிசுத்தவான்களுக்காக நம்மள வேண்டுதல் செய்ய வேண்டும். तमाम पवित्र लोग के लिए हम आके प्रार्थना करें दिलो எல்லா जान से। பக்தர்களுக்காக நான் ஜெபிக்க सारे வேண்டும். भक्तों के लिए हम आके लगातार आके प्रार्थना நான் करें। எல்லாத்துக்காக ஜெபிப்பேன். सबके लिए प्रार्थना करूंगा। நீங்க எப்படி ஜெபிப்பீங்க? आप कैसे प्रार्थना करेंगे? விஷமிகளுக்காக அல்ல, எல்லா பரிசுத்தவான்களுக்காக. जहरीले लोगों के लिए, सारे पवित्र लोगों के लिए। நாம் பரிசுத்தவான்கள் அதாவது அவர்கள் அதாவது வெற்றி அடைய. पवित्र लोग आके वो जीते। பரிசுத்தவான்கள் அவர்கள் அதாவது சீர் பொருந்த. पवित्र लोग आके इस तरह के सुधार, பரிசுத்தவான்களிலும் उन्नति குறைபாடுகள் உண்டு. पवित्र लोगों की कमियां हैं, ஆனால் கர்த்தருடைய சத்தியத்திற்கு மாறாக இருக்கிறாங்களா? प्रभु के सच्चाई के खिलाफ है क्या? அவங்களுக்காக ஏதாவது நாம் ஜெபிக்கிறது எந்த பிரயோஜனம் கிடையாது. उनके लिए प्रार्थना करना बेफायदा है। கடவுள் தம்முடைய சத்தியத்தை மறுபடியும் நிலைநாட்ட வேண்டும். प्रभु अपने सच्चाई को फिर से कायम करे, தீமையை தேவன் அதாவது அழிக்க வேண்டும். बुराई को तबाह करे। அது எப்படி ஏதாவது நடைபெறும் என்றால் ऐसा होता है, சத்தியத்திற்காக ஏதாவது நீங்களும் நான் போராடினால் தான், सच्चाई के जब हम लड़ते हैं, உண்மைக்காக ஏதாவது நீங்களும் நான் ஏதாவது நின்றால் தான் सच्चाई के जब आके डटे रहते हैं, சத்தியம் ஏதாவது நிலைநாட்டப்படும். सच्चाई आके कायम होगा। சுனாமி மாதிரி ஏதாவது சாத்தானதாவது நமக்கு விரோதமாக வரலாம். सुनामी जैसा शैतान आके एक सैलाब की तरह आ सकता है, அங்கேயும் தேவன் பாதுகாப்பை வைத்திருப்பார். वहां पर ही प्रभु हमें महफूज தேவன் रखे, தம்முடைய ஜனங்களை ஏதாவது பாதுகாப்பார். अपने लोगों को महफूज रखे। சிவந்த சமுத்திரம் ஏதாவது நமக்கு ஏதாவது முன்பாக இருந்தாலும் लाल சரி, समुद्र रेड सी हमारे आगे हो, எரிகோ கோட்டை இருந்தாலும் சரி, जेरिको दीवार क्यों ना सामने हो, யோர்தான் ஏதாவது நதி புரண்டு ஏதாவது ஓடினாலும் சரி, यरदन नदी आके उलट जाए, தேவன் நம்மோடு இருந்தால் प्रभु हमारे साथ रहे तो நாமே வெற்றி அடைவோம், हम ही जीतेंगे, ஜெயம் பெறுவோம். हम जीतेंगे। ஹalleluya. हालेलुया। விசுவாசத்திற்காக ஏதாவது தைரியமாக போராடுங்கள். विश्वास के लिए क्या आके दिल தேவன் से நமக்கு लड़े। ஏதாவது விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். विश्वास प्रभु ने दिया है, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை विश्वास போராடு, की अच्छी कुश्ती लड़, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். हमेशा इसकी जिंदगी को அதற்கென்றே कब्जा कर। தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். उसी के खातिर प्रभु ने தேவன் बुलाया நம்மை है। அழைத்த நோக்கம் எதற்காக? प्रभु बुलाने का इरादा, இதற்காக நாம் கண்டிப்பாக போராடணும். इसके लिए यकीनन हम लड़ना है। நாம் போராடவில்லை என்றால் अगर नहीं लड़े, நாம் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை தான் நம்ம ஏதாவது
தொலைந்து போயிடும். या हम भी ऐसे गुमराह हो जाएंगे। விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டும். विश्वास के लड़े हम, அப்போஸ்தலர்கள் ஏதாவது போராடினார்கள், प्रेरितों ने लड़े, திருச்சபைதா தலைவர்கள் ஏதாவது எல்லாரும் போராடினார்கள், कलिसिया के नेता लड़े, நம்முடைய ஆதி பிதாக்கள் போராடினார்கள். हमारे बाप दादा लड़े சத்தியத்திற்காக, सच्चाई के लिए। மற்ற ஏதாவது அல்றதாவது சில்லறை அந்த காரியத்தை சண்டை புண்டை இதுக்காக அல்ல. छोटे छोटे मोटे சத்தியம் பாதுகாக்கப்பட வேண்டும். सच्चाई के महफूज हो, உண்மைக்காக நாம் இருக்க வேண்டும். सच्चाई के लिए खड़े रहे। நாம் ஏதாவது உண்மைக்காக நாம் இருந்தோம் என்றால் सच्चाई के लिए खड़े रहे तो கடவுள் உண்மை உள்ளவர், प्रभु सच्चा है, கடவுள் நமக்கு உதவி प्रभु செய்வார். हमारा साथ देगा। நமக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு புதிய ஏதாவது ஒரு கொள்கை ஏதாவது ஒரு சத்திய கொள்கை நம்ம உருவாக்கலாம். हमारे लिए अपना अलग से कोई अपना दस्तूर या अपना कार्य नहीं நீங்களும் है। ஏதாவது ஒரு சத்தியத்தை இதனால உருவாக்க முடியாது. आप खुद एक सच्चाई को पैदा ஒரு नहीं कर விஷயம் सकते। ஏதாவது பரிசுத்தவான்களுக்கு ஏதாவது தேவன் கொடுத்தது விசுவாச சத்தியம். एक बार जो पवित्र लोगों को दिया जो सच्चाई தேவன் தம்முடைய विश्वास, சபைக்கு ஏதாவது கொடுத்திருக்கிறது சத்திய ஏதாவது और உபதேசங்கள். जो प्रभु ने कलीसिया को दिया जो सच्चाई का उपदेश, அதற்காக நாம் போராட வேண்டும், தைரியமாக போராட வேண்டும் என்று சொல்லி हम வேதம் சொல்லுகிறது. दिलेरी से आके हम उसके लिए लड़े। அது हम எப்படி நாம் போராட வேண்டும்? कैसा लड़े हम? இது சத்தியத்தை மறுக்கிற, इस सच्चाई को जो इनकार करते हैं, இந்த சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிறவர்களை, इस सच्चाई के जो खिलाफ रहते हैं, ஆட்கொண்டிருக்கிற தீய சக்திகளை தேவன் முறியடிக்க उनको முடியாது. कब्जा किया, बुरी रूहों को प्रभु तबाह कर दिया। அவர்கள் அதில் ஏதாவது சிக்கொண்டிருக்கிறார்கள். उन पर फंसे हैं, சத்துருவானதாவது அவர்களை ஏதாவது ஏதோ ஒரு விதத்தில் ஏதாவது பிடித்து வைத்திருக்கிறார். शैतान ने किसी ना किसी तरीके से उनको जकड़ के रखा, उनको कब्जा किया है। அவர்கள் என்ன சொல்லுகிறார்னா, वो क्या कहते हैं? நாங்க தான் உண்மை உள்ளவர்கள். हम सच्चा है, हम सच है। சத்தியத்தை ஏதாவது மறுதலிச்சு விட்டு सच्चाई का इनकार करके இப்படி அதாவது இந்த வேஷதாரிகள் जो भेष जो नकाब हाँ। ओढ़ के जो फिरते हैं, இது பித்தலாட்டம் ஏதாவது பிடித்தவர்கள், यह कि जो कि दूसरों को आके बहकाने वाली बात है। இந்த பித்தலாட்டம் ஏதாவது பிடித்தவர்கள் ஏதாவது இந்த பரிசேயர்கள் இப்படிதான் இருப்பாங்க. ये ढोंगी लोग का फर्सी जैसे हो। பரிசேயர்கள் எப்பொழுதும் தன்னுடைய ஏதாவது கூட்டத்தை ஒருவனும் ஏதாவது ஒத்துக்கொள்ள மாட்டான். फर्सी लोग कभी अपने गलती को नहीं मानते थे। அவனை அவர்களை ஏதாவது எதிர்த்து ஏதாவது இயேசுவானுடைய ஏதாவது வாக்கியத்தில் படித்து பாருங்க. यीशु उनका बहुत ही बुरा खंडन किया, அதாவது வெள்ளை அரிக்கப்பட்ட சுவரே, जो आके सफेद आके जो आके पेड़ लगा हुआ है, जो कब्र करके நீ ஏதாவது கல்லறில் ஏதாவது உள்ளதா எலும்பு कब्र में जो आके जो हड्डी है, तो பொய்யானவன் என்றும் झूठे हो। வெவ்வேறு விதத்தில் ஏதாவது கர்த்தரை கண்டிக்கிறார். कई तरीके से प्रभु ने उनका खंडन किया। ஆதலால் கர்த்தர் சத்தியத்தை தமிழ் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். प्रभु अपने सच्चाई अपने लोगों को दिया है, நாம் சத்தியத்தில் நிலைத்திருப்போம், सच्चाई में कायम रहे हम, இதற்காக நாம் போராடுவோம். इसके लिए हम लड़े हम। கர்த்தர் தம்முடைய ஏதாவது சத்தியம் ஏதாவது சத்தியத்தை ஏதாவது திருச்சபைக்கு ஏதாவது தம்முடைய ஏதாவது அப்போஸ்தலர் ஐயா மூலமாக கொடுத்திருக்கிறார். प्रभु ने सच्चाई को कलीसिया को जो कलीसिया में अपने बड़े आय के द्वारा प्रभु ने दिया है। அதை ஏதாவது ஏனைய ஏதாவது ஊழியர்கள் ஏதாவது மூத்த ஏதாவது ஊழியர்கள் எல்லாரும் கடைபிடிக்கிறார்கள். ये कि जो बुजुर्ग सेवक लोग सब उस पर अमल करते हैं। ஆனால் இக்காலங்களில் ஏதாவது இந்த ஏதாவது காலங்களில் ஏதாவது சிலர்கள் ஏதாவது அதற்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். लेकिन दुनिया में कुछ लोग आके इसके विरुद्ध हैं। கர்த்தர் அதை முறியடிக்க முடியாகவும் प्रभु उसे आके नाकाम करे। கர்த்தர் தம்முடைய சபைக்காக கொடுத்த அந்த சத்தியத்தை நாம் பாதுகாக்க प्रभु முடியாது. जो कलीसिया को जो दिया उस उपदेश को हम संभाल ले। மேலும் ஏதாவது என் மேலும் ஏதாவது விழுந்த கடமையை आप और मुझ पर जो गिरी जिम्मेदारी, அந்த ஒரு விசை கர்த்தர் நமக்கு கொடுத்த एक விசுவாசத்திற்காக वक्त प्रभु ने जो दिया ஒரு उस நல்ல विश्वास को போராட்டத்தை நாம் போராடி अच्छी लड़ाई लड़े हम। இயேசுவுக்குள்ளாக நாம் வெற்றி அடைவோமாக. प्रभु में हम जीते, இயேசுவானவர் வெற்றி அடைந்தார். प्रभु जीता, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஏதாவது வெற்றி அடை प्रभु செய்வார். अपने लोगों को भी जिताएंगे। நமக்கு ஏதாவது நமதே வெற்றி जीत நமதே हमारी है। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை प्रभु ஆசீர்வதிப்பார். सचन को आशीष करे। ஜெபம் செய்வோம்.